ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2017 ரிலீஸ் ஆன கோல்டு ஸ்கின் அப்படின்னு ஒரு ஹாரர் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, இங்க ஒரு வானிலை ஆய்வாளர் ஒரு தீவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அந்த தீவுக்கு போறாரு தனியா. அந்த தீவுக்குள்ள ஆல்ரெடி ஒரு ஆள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அவரு இவர்கிட்ட அதிகமா பேசல. அன்னைக்கு நைட்டு அந்த தண்ணியை விட்டு ஒரு பயங்கரமான உயிரினங்கள் அவரை தாக்க முயற்சி பண்ணது. அதன் கிட்ட இருந்து தப்பிச்சாரா, உயிரோட அந்த தீவை விட்டு போனாரா இல்லையான்றதான் இந்த முழு படத்தோட கதையே. படத்துல ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமா அழகா எடுத்துட்டு போயிருப்பாங்க. சொடக்கன் கதைக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பாத்துருக்குது வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஆழமான கடலை காமிக்கிறாங்க. அங்க ஒரு பெரிய பிரம்மாண்டமான கப்பல் போயிட்டு இருக்கு. அந்த கப்பல்ல நம்ம ஹீரோவும் சோகமா இருக்காரு. அவரு சில வார்த்தைகளா சொல்றாரு. இந்த உலகத்துல நம்ம மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா அது நம்மளால சில நேரத்துல பூர்த்தி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டே வர்றாரு. அந்த ஷிப்போட கேப்டனும் ஹீரோ கிட்ட பேசுறாரு. உன்னை பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்துக்கிட்ட இருந்து விலகி இங்க வந்த மாதிரி தெரியுதே அப்படின்னு சொன்னும் போது ஹீரோவும் எதுவுமே சொல்லாம சைலண்டா இருக்காரு. அங்க பாரு, தீவு அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தீவை காமிக்க நம்ம ஹீரோ ஒரு வானிலை ஆய்வாளர். இப்போ இந்த தீவுல இருந்து அவரு வெதரை பத்தி ரிப்போர்ட் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்காரு. இப்போ அந்த போட்டும் அந்த தீவுக்கு போது அங்க ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஹீரோவா கூட்டிட்டு போறாங்க. அங்க இருந்து கேப்டனும் ஆல்ரெடி அந்த லைட் ஹவுஸ்குள்ள ஒருத்தர் இருக்காரு. இவரோட பேரு க்ரூனர். க்ரூனர் கிட்ட கேப்டனும் இங்க முன்னாடி இருந்த வானிலை ஆய்வாளர் எங்க, அவர் காணாம போயிட்டாருன்னு சொன்னாங்களே, இங்க என்ன பிரச்சனை, அவர் எங்க இருக்காரு அப்படின்னு கேள்வி கேட்கும் போது அவரும் அதுக்கான பதில் எனக்கு தெரியல, அவர் இங்க இருந்து போயிட்டாரு போல, நீங்களும் இங்க இருக்காதீங்க, இது உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட ஹீரோப்பும் கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். அங்க வந்து புத்தகத்தை பாப்பாரு. இதெல்லாம் நீங்க படிப்பீங்களான்னு கேட்கும் போது இது என்னோடது கிடையாது, இங்க வந்து போயிருங்க அப்படின்னு சொல்லி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசினால கேப்டனும் ஹீரோவா அங்கேயே விட்டுட்டு ஒரு வருஷத்தை இங்க இங்கதான் இருக்கணும், ஜாக்கிரதையா இருங்க, இந்த கண்ணை வச்சுக்கோங்க, உங்களுக்கு சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனும் அங்க வந்து போறாரு. இந்த ஹீரோ இந்த தீவுக்குள்ளதான் ஒரு வருஷம் அவரோட வானிலை ஆராய்ச்சிய பண்ண போறாரு. ஹீரோவும் அங்க இருந்து வீட்டுக்கு போறாரு. அந்த வீடு அந்த லைட் ஹவுஸுக்கு ரொம்ப தூரம் தள்ளிதான் இருக்கு. இங்கதான் ஹீரோ வாழ போறாரு. அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாரு. எல்லாமே அரேஞ்ச் பண்ண பிறகு அவரோட டேபிள்ல ஒரு புக் எல்லாம் இருக்கு. இந்த புக் யாரோடதுன்னா, இவர் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவர மாதிரி இங்க ஒரு ஆபீசர் இருந்தாரு. அவர் காணாம போயிட்டாரு. அவரோட இடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக தான் ஹீரோவை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அந்த புக்ஸ் எல்லாம் அவர் படிக்கும் போது அந்த புக்ல நிறைய தண்ணில வாழக்கூடிய உயிரினத்தை எல்லாம் அவர் வரைஞ்சிருப்பாரு. அதுல ஒரு வித்தியாசமான உயிரினத்தை வரைஞ்சு வச்சிருப்பாரு. அது கீழே நான் தவறா வரைஞ்சிட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தையும் எழுதி வச்சிருப்பாரு. அதை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த புக்ல ஒரு பெண்ணோட போட்டோ இருக்கும். பார்த்துட்டே இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு அங்கேயே தூங்கிடுவாரு. அடுத்த நாள் காலையில வெளியே வந்து நடக்கும் போது அங்க தண்ணிக்கு பக்கத்துல நிறைய இடத்துலும் கல்லால ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ள நிறைய சிப்பிகள் முத்துக்கள்லாம் வச்சவர் ஹீரோ நோட் பண்ணுவாரு. அதெல்லாம் பார்த்து அவருக்கு ஆச்சரியமா இருக்கும். அதுக்காக அந்த லைட் ஹவுஸ் அவர் வீட்டை சுத்தி எல்லா இடத்துலயும் குறுமையான குச்சிகள் சொறி வச்சிருப்பாரு. வினோதமா இருக்குன்னு ஹீரோவும் நோட் பண்ணுவாரு. ஹீரோவும் அந்த லைட் ஹவுஸ்குள்ள இருக்கிற அந்த ஆளை பார்ப்பாரு. அவர் வெளியே வராம அந்த லைட் ஹவுஸ்குள்ளே இருப்பாரு. அவரை பார்த்த பிறகு ஹீரோ அவரோட வேலையை செய்ய ஆரம்பிப்பாரு. அங்க இருக்கிற கிளைமேட் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டே இருப்பாரு. அன்னைக்கு நைட்டு அவர் சாப்பிட்டுட்டு வீட்டுல இருக்கும் போது திடீர்னு வீட்டுல யாரோ கதவை தட்ட சவுண்ட் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஹீரோ, க்ரூனர் நீங்களா, இந்த டைம் வந்து எதுக்கு கதவை தட்டுறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அந்த கதவு தட்ட சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். இது அவர் கிடையாது, வேற யாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜன்னலை பார்ப்பாரு. அங்க ஏதோ பயங்கரமான விலங்கு இவர் வீட்டை தட்டுற மாதிரி சத்தம் கேட்கும். அதனால அவரோட பேஸ்மெண்ட்ல போய் ஒளிஞ்சுப்பாரு. அப்படி ஒளிஞ்ச அந்த சத்தத்தை கேட்கும் போது இப்போ அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு உயிரினம் நடந்து வருது. அது டக்குன்னு அந்த ஓட்டு வழியா பாக்குது. இதை பார்த்தா அவர் பயந்து போயிடுவாரு. அவர் கையில அந்த கத்தி எடுத்து அதோட கண்ணை கிழிச்சிருவாரு. அப்படி குத்தும் போது அது பயந்து அந்த இடத்தை விட்டு தெரிச்சு ஓடிடும். அடுத்த நாள் காலை கதவு தொட்டு பார்க்கும் போது அந்த இடம் ரத்தமா இருக்கும். இதெல்லாம் பார்த்த ஹீரோவும் பயந்து போயிடுவாரு. இங்க இருக்கிறது ஆபத்துன்னு சொல்லி உடனே லைட் ஹவுஸ்க்கு போறாரு. கதவு திறங்க, நான் இங்க இருக்க விரும்பல, ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு கதவு தட்டாரு. ஆனா அவரு மேல இருந்து தண்ணியை ஊத்துறாரு. உன்னை நான் உள்ள விட மாட்டேன் அப்படின்றதையும் சொல்றாரு. இவங்கிட்ட கேட்கறது டைம் வேஸ்ட் தான் சொல்லி அன்னைக்கு நைட்டு ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவர்கிட்ட இருக்கிற சில கன்னையும் மர பலகை எல்லாத்தையும் வீட்டை சுத்தி லாக் பண்ணி வைக்கிறாரு. இங்க வாழணும்னா நம்ம உயிரை முதல்ல காப்பாத்தி தான் ஆகணும்னு சொல்லி தீவிர விஷயத்தான் பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டே திரும்பியும் பயங்கரமான விலங்குகள் அந்த தண்ணியை விட்டு இவர் வீட்டை தேடி வருது. அதுங்கிட்ட இருந்து தப்பிக்கணும் முயற்சி பண்றாரு. ஆனா அதுங்க கதவெல்லாம் உடைச்சிட்டு உள்ள வர ஆரம்பிக்குது. கன்ல இருக்கிற புல்லட் எல்லாம் குறையிற அளவுக்கு ஷூட் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா அதுங்களோட எண்ணிக்கை குறையாம வந்துகிட்டே இருக்கு. திடீர்னு அவரும் வீட்டுல இருந்த பெட்ரோல் எடுத்து ஊத்துறாரு. அந்த வீட்டுக்கு வெளியே இருக்கிற பலகைகள்லாம் இருந்து அப்படி எரியும் போது அந்த நெருப்பு வெளிச்சத்தை பார்த்து அந்த விலங்குகள்லாம் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகுது. ஆனா அவரோட வீடும் மரத்தால செஞ்சனால அந்த நெருப்பு வீட்டை சுத்தி எரிய ஆரம்பிக்குது. கதவை உடைச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே வராரு. கொஞ்ச நேரம் வெளியவே இருக்காரு. அந்த நேரம் ஜோரன் மழை பெய்யுது. அடுத்த நாள் காலை வீட்டுக்கு போறாரு. அவர் வீட்டு அந்த பொருட்கள் எல்லாம் எரிஞ்சு நாசமா போயிடுச்சு. இப்ப ஹீரோவும் க்ரூனர் கிட்ட கெஞ்சி கேட்டான், வீட்டுக்குள்ள விட மாட்டான். அவனுக்கு வேற ஒரு பாடத்தை தான் சொல்லி தரணும்னு சொல்லி கன் எடுத்துட்டு அவனை பார்க்க போறாரு. அவரும் தண்ணி பிடிக்கிறதுக்காக அங்க இருக்கிற சின்ன அருவி கிட்ட போறாரு. அந்த நேரம் கன் எடுத்துட்டு அவர் ஷூட் பண்ண பார்க்கும் போது இப்போ அங்க ஒரு விலங்கு
விலங்கு அவரை தாக்க முயற்சி பண்ணுது. இதை பார்த்து அவரும் பயந்து போறாரு. கன் எடுத்து அதை ஷூட் பண்ண பாக்குறாரு. இதை பார்த்த க்ளூனரும் அது பாவம், அதை ஒண்ணும் பண்ணாத அப்படின்னும் போது மரியாதையும் கண்ணை கீழே போடு, அப்பதான் நான் இதை ஒண்ணும் பண்ண மாட்டேன் போது, சரி சரி நான் ஒண்ணும் பண்ணல, உனக்கு என்ன வேணும்னு சொல்லணும் போது, இங்க பாரு, நான் இருந்த அந்த வீட்டுல எனக்கு முன்னாடி இருந்த அந்த ஆபீசருக்கு என்ன ஆச்சு, இந்த விலங்கு இங்க இருக்கு, இங்க நடக்கிற எல்லா உண்மையும் எனக்கு நீ சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரும் சரி நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவரோட எரிஞ்சு போன அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க இருக்கிற உணவை எடுத்துட்டு இப்போ அந்த லைட் ஹவுஸ்க்குள்ள வராங்க. ஆல்ரெடி ஹீரோக்கு கையில காயம் பட்டிருக்கும். அந்த காயத்துக்கு மேல அந்த விலங்கு நக்க ஆரம்பிக்கும். இதை பார்த்து ஹீரோக்கும் ஆச்சரியமா இருக்கும். இப்ப எனக்கு வழியே தெரியல, இந்த விலங்கு எப்படி இங்க வந்தது, இது யாரையும் தாக்காத அப்படின்னு கேட்கும் போது, இதை நான் பெட்டா வளர்க்குறேன், இதுக்கு நான் சொல்ற விதத்தை சொன்னா அது என்ன தாக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுவும் நாய்க்குட்டி மாதிரி அவர் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவரு கூட இருக்கு. இதை பார்த்து இருக்கு ஆச்சரியமா இருக்கு. ஹீரோவும் க்ளூனர் கிட்ட இந்த இடத்துல இவ்வளவு ஆபத்து இருக்கே, நீங்க இன்னும் இங்க வாழ்றீங்க, இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகலாமே, சிட்டிக்கு போனா நீங்க நிம்மதியா இருக்கலாமே போது, ஆமா எங்க ஆபத்துகள் இருக்கு, இதே ஆபத்து தான் சிட்டிலயும் இருக்கும், அங்க நான் வாழதை விடவும் இங்க நான் ராஜாவா தனியா வாழ்ந்துப்பேன் அப்படின்றத சொல்றாரு. க்ளூனரும் ஹீரோ கிட்ட இருந்த அந்த கன் புல்லட் எல்லாம் எடுத்து வந்து எத்தனை இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பாரு. இது கம்மியா தான் இருக்கு, நம்ம பார்த்துதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதே நேரத்துல அந்த விலங்கும் அவர்கிட்ட இருக்க எல்லா பொருள்களையும் கல்ல தூக்கி வைக்குது. இதை பார்த்த ஹீரோக்கு ஆச்சரியமா இருக்கு. இது ஏன் இது பண்ணதுன்னு கேட்கும்போது, அது அப்படிதான் பைத்தியக்காரத்தனமா சில விஷயத்த பண்ணும், அதெல்லாம் நோட் பண்றதை அப்படின்னு சொல்லிட்டு அது அவரு பயமுறுத்துவாரு, திட்டுவாரு. அது பயந்துட்டு ஒரு ஓரமா சைலண்டா உட்காந்துரும். ஹீரோவும் அவருக்கு தேவையான விஷயத்தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அங்க அந்த விலங்கு வருது. அவர்கிட்ட இருந்து அந்த கேண்டில உணவு நினைச்சு சாப்பிட பாக்குது. ஹீரோவும் அதுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்குதுன்னு தெரியாம இது சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அன்னைக்கு நைட்டு ஆயுதத்தை எடுத்துக்கோ, நான் சொல்லும் போது ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லி வெளியே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அங்க என்ன நடக்குதுன்னு புரியல, ஆனாலும் க்ளூனர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காரு. திடீர்னு அங்க அமைதியான ஒரு காத்து வீசுது. ஹீரோவும் இது எதுவுமே வராது போல, நம்ம போலாமே அப்படின்னும் போது, இங்க பாரு அவசரப்படாத, பொறுமையா இருந்து வேடிக்கை பாரு அப்படின்றத சொல்றாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு சத்தங்கள் கேக்குது. தண்ணியை விட்டு அந்த நிறைய மான்ஸ்டருங்க அந்த லைட் ஹவுஸ் கிட்ட வருது அந்த வெளிச்சத்தை பார்த்து. இதை பார்த்த அந்த க்ளூனரும் கன் எடுத்துக்கோ, நான் சொல்லும் போது ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அவர் தனியை ஷூட் பண்ணிட்டே இருக்கும் போது ஹீரோக்கு பயம் வந்துருது. நான் இப்படி ஒரு வாழ்க்கைய வாழணும்னு எதிர்பார்க்கல, இங்கே இந்த விஷயங்கள்லாம் நடக்குது, நான் இவ்வளவு மோசமான ஒரு விஷயத்த பார்த்ததே இல்லைன்னு சொல்லி பயந்து போய் பின்னாடி தள்ளி உட்கார்றாரு. பயத்திலேயே நடுங்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து அந்த வயசானவரும் நீ இப்படி சைலண்டா உட்காராத, எனக்கு வந்து உதவி பண்ணன்னு சொல்லி அங்க இருக்கிற விலங்கு எல்லாத்தையும் தனியால அதை வேட்டையாடிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோவும் கண்ணம் விடுறாரு. க்ளூனரும் தண்ணி மூஞ்சில ஊத்துறாரு. நீ நினைச்ச வாழ்க்கை இது கிடையாது, நீ இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தனா உன்னால இங்க சர்வைவல் பண்ண முடியாது, நான் சொன்னது கேட்டாதான் உன்னால இங்க இருக்கவும் முடியும் அப்படின்றத சொல்றாரு. க்ளூனரும் ஹீரோ பார்த்து போய் எனக்கு தண்ணி எடுத்துரும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. ஹீரோவும் வேற வழி தெரியல, இவர் கூட வாழணும்னா இவரை சகிச்சுக்கணும்னு சொல்லி தண்ணி எடுத்துட்டு வர வந்து பார்த்தா அந்த க்ளூனர் அந்த விலங்கு கூட தப்பா நடந்துகிட்டு இருப்பாரு. இதை பார்த்தா ஹீரோக்கும் கோவம் வரும். அதனால அந்த வயசானவர் கிட்ட பேசாமலே இருப்பாரு. இது ஒரு விலங்கு, நான் என்ன சொல்றேன்னு அதுதான் இது கேட்கும், பாரு நேத்து நடந்த விஷயம் இன்னைக்கு நடக்க கூடாது, உனக்கு இதுதான் லாஸ்ட் சான்ஸ், நீ நான் சொல்ற மாதிரி இருந்தாதான் இங்க உன்னால வாழ முடியும் அப்படின்னு சொல்றாரு. நைட் ஆகுது. கன் எடுத்து ரெண்டு பேரும் தயாரா இருக்காங்க. அங்க விலங்கு வருது. ஹீரோவும் அங்க நடந்ததெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு மான்ஸ்டர் வரும். அதை அந்த வயசானவர் ஷூட் பண்றவாரு. இப்போ நீ ஷூட் பண்ணுன்னு சொல்லிட்டு க்ளூனர் உள்ள போய் கதவை சாத்திடுவாரு. ஹீரோ தனியா வெளியே நிப்பாரு. ஹீரோவும் பயப்படுவாரு, என்ன ஏன் தனியா விட்டுட்டு போறீங்க, எனக்கு உதவி பண்ணுங்க போது க்ளூனர் கேட்காம உள்ள போய் தூங்கிடுவார். ஹீரோவும் ஷூட் பண்ணுவாரு. இப்போ ஒரு பயங்கரமான சவுண்ட் கேட்கும். அடுத்த நாள் காலை கண்ணை திறந்து பார்ப்பாரு க்ளூனர். கதவு ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோவும் முகத்து ஃபுல்லா ரத்தமா கோவத்தோட க்ளூனரை பார்ப்பாரு. க்ளூனரோட சேர்ந்து ஹீரோவும் அங்க இருக்கிற மான்ஸ்டர் எல்லாத்தையும் வேட்டையாடிக்கிட்டு இருப்பாரு. அப்படியே ஒவ்வொரு நாள் கடந்து போய்கிட்டே இருக்கும். ஹீரோவும் எல்லா நாளையும் நோட் பண்ணிக்கிட்டே வர்றாரு. ஹீரோக்கு இப்போ சங்கடமா இருக்கு, நானும் க்ளூனர் மாதிரி மோசமாகிட்டே வரேன், எனக்கும் இப்ப அவருக்கும் ஒரு வித்தியாசமும் தெரியல. ஹீரோக்கும் இது நம்ம சொல்றதெல்லாம் கேக்குதுல, இதுக்கு நம்ம எதுக்கு மனுஷங்க மாதிரி சில பழக்கத்தை சொல்லி கொடுக்கலாம், அதனால இதுங்க கூட நம்மளால வாழ முடியுமே அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு இது நம்ம சொல்றது கேட்கிற விலங்கு தான், நீ நினைக்கிறதுதான் என் நடக்காது அப்படின்றத சொல்றாரு. அந்த விலங்கு ஹீரோ கூட கொஞ்சம் க்ளோஸா பழகிறத க்ளூனரும் பார்ப்பாரு. ஹீரோவும் எனக்கு மட்டும் இந்த விலங்கு முன்னாடியே கண்ணில் தென்பட்டுச்சுன்னா இதை நான் அமெரிக்கா கூட்டிட்டு போய் இதை வச்சு ரிசர்ச் பண்ணிருப்பேன் அப்படின்னும் போது, இதை கேட்ட க்ளூனரும் இதுகளோட வாழ்க்கை இங்கதான் இருக்கணும், மனுஷங்க கண்ணில் படாதனால்தான் இதுங்க இவ்வளவு சுதந்திரமா இருக்கு, மனுஷங்க கண்ணில் இது பட்டுச்சுன்னா மனுஷங்க இதை வச்சு ஆராய்ச்சி பண்ணுவாங்க, இந்த நிலத்தையே அவங்க ஆக்கிரமிச்சிடுவாங்க, அது நடக்கவே கூடாது, மனுஷங்க இந்த இடத்துல வராம இருக்கிறது தான் அவங்களுக்கும் நல்லது, இங்க இருக்கிற உயிரினத்துக்கும் நல்லது அப்படின்றத அவர் சொல்லுவார். அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் க்ளூனரும் கையில கண்ணை வச்சுட்டு அந்த மான்ஸ்டரை போட்டு தள்ள ரெடியா இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட குறைஞ்ச அளவு குண்டுதான் இருக்கும், அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்க. ஆனா அன்னைக்கு வந்த மான்ஸ்டருங்க எண்ணிக்கை அதிக அளவுல இருந்தது. அவங்களால அதை தடுக்க முடியல, அதுங்க கூட்டம் வந்துகிட்டே இருந்தது. அதனால அவங்க அது கிட்ட இருந்து தப்பிச்சு மேல போகும்போது க்ளூனரோட காலை அதுங்க கடிச்சிடும். ஆனா இப்படியோ தப்பிச்சு அந்த நைட்டு அங்க இருக்கிற மேல் தளத்திலேயே அவங்க உயிர் பிழைச்சிருவாங்க. ஹீரோவும் இங்க இருக்கிற நொடிக்கு நொடி நம்மளுக்கு ஆபத்து அதிகமா இருக்கு, எவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து தப்பிக்க முடியுமோ அதுதான் நமக்கு நல்லது அப்படின்றத சொல்லுவார். அடுத்த நாள் காலையில
ஹீரோ அங்க இருக்கிற வேலைகள்லாம் செஞ்சுட்டே இருக்கும்போது அவர் கண்ணுக்கு ஒரு பெரிய கப்பல் அங்க போகுறது தெரியும். உடனே அவங்களுக்கு தகவல் சொல்லி இங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுன்னு சொல்லி ஃபயர் கன்னை எடுத்துட்டு வருவாரு. ஆனா இதை பார்த்த க்ளூனரும் நீ இந்த விஷயத்த பண்ணக்கூடாது, அவங்களுக்கு மட்டும் இங்க தீ வைப்பு தெரிஞ்சா நமக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி ஹீரோவை பிடிப்பாரு, அவரை அடிக்க பார்ப்பாரு. இதை பார்த்து அந்த விலங்கும் ஹீரோக்கு சப்போர்ட்டா சண்டை போட வரும். எவ்வளவு தைரியம் இருந்தா உன்னோட எஜமானியே எதிர்த்து பேசுறியான்னு சொல்லி அதை அடிக்க வருவாரு. அதை அங்க தப்பிச்சு ஓடி போயிடும். ஹீரோ இவர் இவ்வளவு செல்ஃபிஷா இருக்காரு, இவர் கூட இருந்தா நம்மளாலையும் இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி ஹீரோ வருத்தப்படுவார். அந்த விலங்க பார்த்த உடனே க்ளூனரும் போட்டு செம்மையா அடிப்பாரு. இருமேட்டு என் பேச்சு தானே கேட்கணும், அவன் சொல்றது எதையும் நீ கவனிக்க கூடாது அடிச்சிருவாரு. அது பயந்துட்டு கீழே ஓடி போயிடும். இதை பார்த்த ஹீரோக்கு கொஞ்சம் பாவமா இருக்கும். அதுக்கு ஒரு கப்பல் மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சு நீ ஃபீல் பண்ணாத, சரியாயிரும் அப்படின்னு ஆதரவு சொல்லுவார். அதுக்கு என்ன புரிஞ்சிருக்கும் தெரியல, திடீர்னு அவரை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு அங்க ஒரு உடைச்ச படகு பாப்பாரு. இதை பார்த்து ஹீரோவும் சந்தோஷப்படுவார். இதை வந்து தப்பிக்கலாம்னு நினைச்சு உடனே வேகமா போறாரு. க்ளூனர் கிட்ட இங்க ஒரு உடைஞ்ச படகு இருக்கு, இதை வச்சு நம்ம தப்பிக்கலாம்ன்ற விஷயத்த சொல்லுவார். இதை கேட்ட க்ளூனரும் இருக்கிற விஷயம் எனக்கு ஆல்ரெடி தெரியும், கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி இங்க ஒரு ஆர்மி ஆபீசருங்க வந்தாங்க, இந்த இடத்துல சில விஷயத்த தேடணும் முயற்சி பண்ணாங்க, அதுக்கு அடுத்தது நான் அவங்களை உள்ள அலோவ் பண்ணலனால இங்க இருந்து அவங்க போயிட்டாங்க அப்படின்றத சொல்றாரு. அப்ப உங்க படகுல எடுத்துட்டு வந்து உணவு பொருட்கள் நீங்க எடுக்கலையான்னு கேட்கும் போது நான் எடுக்கல அப்படின்னு கொஞ்சம் தான் கழிச்சு இங்க பாரு அப்படின்னு சொல்லி நீர் மூழ்கி ஆடைகள்லாம் இருக்கும், அதை அவர் காமிப்பாரு. இதை பார்த்த ஹீரோவும் என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியும், நீங்க வந்து நம்ம தப்பிக்கலாம், க்ளூனர் நீ சொல்றத நான் கேட்க விரும்பல, நான் வாழ்ற வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்றத சொல்லுவார். இங்க ஹீரோவும் இந்த இடத்த விட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பாரு. அப்படியே அவங்க தண்ணிக்குள்ள நீச்சல் அடிச்சுட்டே இருப்பாங்க. இந்த விஷயத்த க்ளூனர் பாப்பாரு. அடுத்த நாள் காலையில ஹீரோ கிட்ட வந்து இங்க இருந்து நம்ம தப்பிக்க முடியும்னு சொன்னி, நான் உன்னை நம்புறேன், எனக்கு உதவி பண்ண அப்படின்றத சொல்லுவார். ஹீரோவும் அந்த நீச்சல் உடையெல்லாம் எடுத்துட்டு தண்ணில முழுங்குவார். அவர் என்ன சொல்லுவார்னா இங்க ஒரு ஆர்மி கப்பல் வந்தது, அந்த ஆர்மி கப்பல் விபத்து ஆயிடுச்சு, ஆனா அவங்க பயன்படுத்தின பாம் எல்லாமே தண்ணி கடியில தான் இருக்கும், அதை வச்சு இந்த விலங்குகளை பருகையா பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுத்திருப்பார். அதை நம்பி க்ளூனரும் படம் கூட்டிட்டு வருவாரு. ஹீரோவும் அந்த ஆடைகள்லாம் போட்டுட்டு தண்ணி ஆழத்துக்கு போவாரு. அங்க இருக்கக்கூடிய சில பெட்டிகள்லாம் எடுத்து மேல அனுப்புவாரு. அதை மேல இருக்கிறவங்க எடுத்து வைக்கும் போது இப்போ அங்க அந்த தண்ணியில வாழ்ற மான்ஸ்டர் வரும். அதை பார்த்து ஹீரோ பயந்துருவாரு. அதனால கீழே கவிழ்ந்து விழுந்துருவார். இரும்பு ஆடைனால அவரால் எழுந்துக்கவும் முடியாது. இந்த விஷயத்துல க்ளூனருக்கும் தெரியாது. இதனால ஹீரோவும் திணறுவாரு. வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த குளிரான தண்ணியில அவரோட அந்த ஆடையை ரிமூவ் பண்ணிட்டு தண்ணிக்கு மேல வருவாரு. மூச்சு திணறுவார். இதை பார்த்து க்ளூனரும் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவார். அவங்க எடுத்துட்டு வந்த பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த தண்ணியில ரொம்ப வருஷமா இருந்தனால அந்த பொருட்கள் எல்லாம் அழுகி போயிருக்கும். ஆனா சில பெட்டியில மட்டும் பாம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். இதை பார்த்து பெரியவரும் சந்தோஷப்படுவார். இதுமேட்டு அதுங்களை நான் ஒரு வழி பண்ண போறேன். ஆனா கொஞ்ச நாட்கள் கழிச்சு அந்த இடத்துல பனி பெய்ய ஆரம்பிக்கும். பனி பெய்ய ஆரம்பிக்கும் போது நைட் ஆனா அந்த விலங்குகள் தண்ணியை விட்டு வெளியவும் வரதில்லை. நாட்கள் வாரமாகுது, வாரங்கள் மாதம் ஆகிட்டே இருக்கு. அந்த பிராணிகள் வரல. இதனால அந்த பெரியவரும் கோவப்படுறாரு. சே, நம்ம கையில ஒரு பொருள் கிடைக்கும் போதுதான் இதுங்க நம்ம கண்ணிலே மாட்ட மாட்டேது, எனக்கு இப்ப அதுங்களை போட்டு தள்ளணும், ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு சொல்லி அவர்கிட்ட இருந்த அந்த பிராணி வச்சு கத்து, நீ கத்துனா அதுங்க வரும்ல, கத்துன்னு சொல்லி அதை புடிச்சு டார்ச்சர் பண்ணுவாரு. இது ஹீரோக்கும் சுத்தமா பிடிக்காது. இப்போ அங்க தண்ணியை விட்டு நிறைய மோன்ஸ்டர்ங்க வெளியே வருது. இதை பார்த்த ஹீரோவும் அந்த பெரியவரும் அவர்கிட்ட இருந்த வெப்பன் வச்சு ஷூட் பண்ணாங்க. அந்த பாம்பை பிளாஸ்ட் பண்றாங்க. அதுங்க எல்லாமே அங்கேயே வெடிச்சு சதறது. ரெண்டாவது வாட்டி அந்த பாம்பை பிரஸ் பண்ணும்போது ஹீரோ வேண்டாம் ஆபத்துன்றாரு. அதை கேட்காம அவரும் பிரஸ் பண்ணனால இப்போ அந்த இடத்துல பெரிய அளவுக்கு வெடிப்பு வருது. அடுத்த நாள் காலையில அந்த வயசான விழுந்து கிடக்குறாரு உடம்பு முடியாம. ஹீரோவும் அப்பவே சொன்னா கேட்டீங்கன்னு சொல்லி அவரை உள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க கீழே இறந்து கிடக்குற அந்த உயிரினத்தெல்லாம் ஹீரோ பாக்குறாரு. 1-2 மட்டும் உயிரோட இருக்கு. அந்த பார்த்த பாவம் படுறாரு. இதை பார்த்து அந்த பெரியவரும் இதை ஷூட் பண்ண இல்ல கன்னு வேஸ்ட் ஆகும், கத்தி வச்சு குத்தி கொலை பண்ணிடுற அப்படின்னு சொல்லி உயிரோட இருக்கிற எல்லாத்தையும் அவங்க கொலை பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி கொஞ்ச நாட்கள் ஆகுது. சில விலங்குகள் வரவே இல்லை. அவங்க நிம்மதியா வீட்டுக்குள்ள இருக்காங்க. ஒரு நாள் அந்த வயசானவரும் குளிச்ச மாட்டே கிடக்குறாரு. அவரை போய் ஹீரோ பாக்குறாரு. பார்க்கும்போது அவர்கிட்ட சில கார்ட்ஸ் இருக்கும். அந்த கார்ட்ல ஒருத்தவங்களோட போட்டோ இருக்கும். திருமணம் ஆன 2 தம்பதிகள். அது வேற யாரும் இல்ல. ஹீரோ முதல்ல அந்த வீட்டுக்கு போகும்போது அங்க இருந்த ஒரு புத்தகத்துல ஒரு லேடியோட போட்டோ பார்த்திருப்பாரு. அது இவரோட மனைவி தான். இவர் தான் ஹீரோ வரதுக்கு முன்னாடி இங்க வாழ்ந்த வானிலை ஆய்வாளர். அவரோட ஐடென்டிட்டிய மறைச்சு இங்க வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஹீரோவும் நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்க ஒரு சின்ன உயிரினத்தை பாக்குறாரு. அதுங்க ரொம்ப பயந்துகிட்டே இவர்கிட்ட வராம விலக்கி நிக்குது. அப்பதான் ஹீரோக்கு ஒரு ஐடியா வரும். அவர் என்ன பண்ணுவாரு, அங்க இருந்த கல்லுகள்லாம் வச்சு ஒரு வட்டத்தை உருவாக்கிட்டு அடுத்த நாள் காலையில ஒரு வேடிக்கை பார்ப்பாரு. அவரும் அந்த வட்டத்துக்கிட்ட போறாரு. அங்க போய் பார்த்தா அங்க ஒரு சின்ன உயிரினம் மட்டும் எட்டி பார்க்கும். அதை பார்த்து பயப்படாத என் கிட்ட வான்னு சொல்லும் போது அது இவர் கிட்ட வரும். அது கையில ஒரு பொம்மை இருக்கும். அவங்களும் வந்து பாப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தண்ணிக்குள்ள இந்த எல்லா உயிரினமும் ஹீரோவை பார்க்கும். அதுங்க ஹீரோவை பார்த்த உடனே ஃப்ரெண்டா தான் நினைக்கும். ஏன்னா இந்த வட்டத்தோட அர்த்தம் என்னன்னா நான் உங்களை நட்பை ஏத்துக்கிறேன்றது அர்த்தம் நினைக்கிறேன். அதனால அதுங்க இவரை பார்த்து பயப்படாம கோவப்படாம சைலண்டா இருந்து வேடிக்கை பார்க்கும். இதை பார்த்து ஹீரோவும் நம்ம தான் இதுங்களுக்கு கோவம் வர வச்சு இதுங்களை அழிச்சிருக்கோம், இதுங்க நல்ல உயிரினம் தான் போல, நம்ம புரிய வச்சா இதுங்க நம்ம கூட வாழலாம் பண்ணுவாரு. அந்த நேரம் க்ளூனரும் வருவாரு. அங்க இருக்கிற எல்லா உயிரினத்தையும் மிரட்டி அதுங்களை அழிக்க முயற்சி பண்ணாரு. இதை பார்த்து ஹீரோவும் தயவு செஞ்சு சும்மா இருங்க, நீங்க தேவையில்லாத விஷயத்த
விஷயத்த பண்றீங்கன்னு போது, "இங்க பார், இது நம்மளுக்கு ஆபத்த தான் குடுக்கும். இதுகிட்ட நீ போகாத. வா வீட்டுக்குள்ள போலாம்" அப்படின்னு சொல்றாரு. அவர் வளர்த்த அந்த விலங்கையும் வீட்டுக்கு வான்னு சொல்றாரு. ஆனா அது அவர பார்த்து பயப்படும். "நான் சொல்றது கேட்கறியா இல்லையா? வீட்டுக்கு வா" அப்படின்னு மிரட்டுவாரு. ஆனா அது நகரவே நகராது. அவருக்கு கோவம் வரும். "இங்க இருக்கிற எல்லாருமே எனக்கு சொந்தமானவங்க. இந்த லேண்டு, இங்க இருக்கிற உயிரினம் எல்லாம் எனக்கானது. என்னை விட்டு நீங்க போக முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வீட்டுக்குள்ள போவாரு. போயிட்டு அங்க இருக்கிற எல்லா உயிரினத்தையும் கன் வச்சு ஷூட் பண்ணுவாரு. அப்படி பண்ணும்போது அங்க இருந்து ஒரு சின்ன உயிரினம் அடிபட்டு இறந்து போயிடும். இத பார்த்த மத்த விலங்குகள்லாம் கோபப்படும். ஆனா அதுங்களையும் பார்த்து அந்த பெரியவர் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதனால அங்க இருக்கிற எல்லா உயிரினமும் பயந்துட்டு தண்ணியில குதிச்சிடும். இத பார்த்து இருக்க கோவம் வரும். இங்க இருக்கிற உயிரினத்தை கூட சேர்ந்து வாழவும் விட மாட்டேன்டாரு. இந்த தீவை விட்டு தப்பிக்கவும் விட மாட்டேன்டாரு. இவர் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அவர் கிட்ட போவாரு. அவரும் கத்தி எடுத்து ஈரவே கொலை பண்ண வருவார். ஆனா 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நேரத்துல தான் அந்த வயசானவரும் காதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்வாரு. வெளியவும் போயிடுவார். அதாவது இந்த வயசானவர் இந்த இடத்துல வாழ்ந்திருக்காரு. இந்த இடத்துலயே அவரை வாழவும் பழகிட்டாரு. இது அவரோட காதல் மாதிரி. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் அவருக்கானது. அவரை விட்டு எதுவும் பிரியக்கூடாது அப்படின்றது அவரோட எண்ணம். அதனால தனக்கான ஒரு விஷயம் பறி போக கூடாதுன்னு அந்த ஏக்கம் இருக்கும். இப்ப அவரே அந்த கதவை ஓபன் பண்ணிட்டு வெளியே போறாரு. போகும்போது அவர் தாக்குன அந்த உயிரினங்கள்லாம் கோவத்துல அவரை வேட்டையாட ஆரம்பிக்குது. இதை பார்த்து இவரும் கதவை சாத்திடுறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் மாற ஆரம்பிக்குது. இரவும் லூனர் மாதிரி வாழ பழகிட்டாரு அந்த இடத்துல. இப்ப கொஞ்சம் வருடங்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த தீவுக்கு படத்துல ஆரம்பத்துல வந்த ஒரு கேப்டன் மாதிரி ஒரு ஆளும் வராரு. ஹீரோ இருந்த அந்த இடத்துக்கான ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வானிலை ஆய்வாளர் இன்னொருத்தரும் வராரு. அவங்க ஹீரோவை எழுப்புறாரு. இங்க பாருப்பா, இந்த இடத்துல முன்னாடி ஒரு வானிலை ஆய்வாளர் இருந்தாரு. அவருக்கு என்ன ஆச்சு அது எனக்கு தெரியாது அப்படின்போது, நீ என்ன இப்படி திமிரா பதில் சொல்ற? எனக்கு அவர் எங்க போனாருன்னு தெரிஞ்சு ஆகணும். என்னோட ஹையர் ஆபீசர்ல எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் தராங்க அப்படின்னும் போது ஹீரோ அந்த கதையை விட்டு வெளியே வந்து பாக்குறாரு. வெளியே பெரிய பிரம்மாண்டமான கப்பல் இருக்கிறத பாக்குறாரு. அந்த உயிரினமும் கப்பலை பாக்குது. அதை பார்த்து வேகமா தண்ணிக்குள்ள குதிச்சு உள்ள ஆழுது. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட எண்டில் ஹீரோ என்ன முடிவு எடுப்பாரு? இந்த தீவுக்குள்ளேயே ஒரு கடைசி காலம் வரைக்கும் வாழுவாரா, இல்ல இந்த தீவுல இருந்து வெளியே அவரு போயிருவாரா? சோ உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தை உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.